வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பேச்சுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ளன. ஆயுதம் கொடுக்க மாட்டோம் என்றார். பின்னர் நேட்டோ நாடுகள் எம்மிடம் ஆயுதங்களை வாங்கி கொடுக்கலாம் என்றார். இப்போது ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடத்த ஆயுதங்கள் கொடுக்கப்படும் என்ற கூற்று அமெரிக்காவிடமிருந்து வெளியாகி உள்ளது. நேட்டோவுக்கான அமெரிக்க தூதர் மேட் விட்டேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆழமான தாக்குதல் ஆயுதங்களை வழங்கி வருகிறது. இது ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்க அனுமதிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு முயற்சியினை மேற்கொண்டார். இருப்பினும் போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகளுக்கு மத்தியில் புட்டின் இதுவரை எந்த விட்டுக் கொடுப்புகளையும் செய்யவில்லை. மேலும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியினை நேரில் சந்திக்க ஒப்புக்கொள்ளவில்லை. அது ட்ரம்பின் முயற்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனுக்கு புதிய ஆழமான தாக்குதல் திறன்களை வழங்குவது புட்டினை ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக கொண்டு வரும் என்று ட்ரம்ப் நம்பலாம். பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் பேசிய விட்டேக்கர், நாங்கள் சில ஆழமான தாக்குதல் ஆயுதங்களை வழங்குகின்றோம். பெரும்பாலும் உக்ரைனியர்கள் அவற்றை பயன்படுத்த போகிறார்கள். இந்த ஆயுதங்கள் ஜோ பைடன் கொடுத்ததிலிருந்து மிகவும் வித்தியாசமானவை என்று கூறினார். விட்டேக்கர் என்ன ரக ஆயுதங்கள் அமைப்புகளை குறிப்பிடுகிறார் என்பதை தெளிவாக தெரியவில்லை. ரஷ்யாவுக்குள் அதிக தூரம் செல்லும் இலக்குகளை தாக்க அமெரிக்கா வழங்கிய ஆயுத அமைப்புகளை பயன்படுத்த உக்ரைன் பலமுறை அனுமதி கோரியது. ஜோ பைடன் நிர்வாகம் கடந்த ஆண்டு பதவியில் இருந்து விலகியவுடன் ட்ரம்ப் ஆட்சியின் தொடக்கத்தில் அமெரிக்க ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ATACMS ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுக்க மறுத்தது அமெரிக்கா. ATACMS கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை வைத்திருக்கிறது. எல்லை தாண்டி நீண்ட தூர மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைன் நீண்ட காலமாக அனுமதி கோரி வந்தது. அனுமதி மறுக்கப்பட்டதால் அதற்கு பதிலாக உக்ரைன் ரஷ்ய எல்லைக்குள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தாக்க அதன் உள்நாட்டு தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை நோக்கி திரும்பியது. நேற்று பாக்ஸ் நியூஸில் தனது நேர்காணலின் போது விட்டேக்கர் 2022ஆம் ஆண்டு ரஷ்ய துருப்புகள் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராணுவ அழுத்தம் என்ற இருமுனை உக்திகளை பயன்படுத்துவதாக கூறினார். அமெரிக்க ராஜாங்கத்துறை உக்ரைனுக்கு 3350 நீடிக்கப்பட்ட தூர தாக்குதல் ஆயுதங்கள், அதாவது ஈராம் ஏவுகணைகளை கொடுப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியது. இதன் மதிப்பு $825 மில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு நேரடியாக விற்கப்பட்ட பில்லியன் கணக்கு டாலர் ஆயுதங்களுக்கு கூடுதலாக அமெரிக்கா ஒவ்வொரு மாதமும் உக்ரைனுக்கு சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை விற்பனை செய்ய போவதாக கூறிய விட்டேக்கர், அதற்கு இப்போது அமெரிக்க அரசாங்கமே பணம் செலுத்துவதில்லை என்றும் நேட்டோ நட்பு நாடுகளால் பணம் செலுத்தப்படுவதாகவும் கூறினார். நேற்று சனிக்கிழமை ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் உட்பட உக்ரைன் நகரங்கள் மீது பெரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்தியது. இதில் கிட்டத்தட்ட 600 ஆளற்ற விமானங்கள், 2 கின்சல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், 20 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைப்பதில் முக்கியத்துவம் அளித்து தனது சொந்த தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. பாக்ஸ் நியூஸ் நேர்காணலின் போது விட்டேக்கர், உக்ரைன் தாக்குதல்கள் கடந்த ஒரு மாதமாக ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் சுமார் 20% அளித்துவிட்டதாக கூறினார். ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியை விதித்துள்ளது. மறுபக்கத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை தாக்க உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கிறது. பாக்ஸ் நியூஸுடன் பேசிய விட்டேக்கர், ஜனாதிபதி ட்ரம்ப் இன்னமும் விளையாட வேண்டிய அனைத்து அட்டைகளையும் வைத்திருக்கிறார். அது விளாடிமிர் புட்டினையும் செலன்ஸ்கியையும் பேச்சுவார்த்தை மேசையில் வைத்திருக்க உதவும். அது ஒரே இரவில் நடக்குமா? பெரும்பாலும் நடக்காது. ஆனால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். இரு தரப்பினரும் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம் என்றார். தூதர் மேலும் கூறிய போது, இது டொனால்ட் ட்ரம்பின் போர் அல்ல, ஆனால் அவர் நிச்சயமாக கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். உக்ரைனில் உள்ள நகரங்களில் ரஷ்ய தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றார். உக்ரைனுக்கு ஜோ பைடன் கொடுத்த ஆயுதங்களை விட மாறுபட்ட ஆயுதம் கொடுக்கப்படும் என்றால் அது 300 கிலோமீட்டரை விட அதிக தூர வீச்சு கொண்டதாக இருக்க வேண்டும். அது என்ன ஆயுதம்? நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை தீர்க்க ட்ரம்ப் ஒரு பாதையை தொடர்ந்து தேடுகின்றார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்பால் முன்மொழியப்பட்ட தீர்வுகளில் எதுவும் வேலை செய்வதாக தெரியவில்லை. இப்போது பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக அடிபடும் விஷயம் உக்ரைன் ரஷ்ய எல்லையில் ஒரு இராணுவ மயப்படுத்தப்பட்ட நடுநிலை இடையக மண்டலம். அந்த மண்டலத்தில் சீன அமைதி காக்கும் படையினரை நிலைநிறுத்தும் முயற்சிக்கு எந்த ஆதரவையும் வழங்க முடியாது என்று ட்ரம்ப் நிர்வாகம் மறுத்துள்ளது. இந்த நடுநிலை மண்டல திட்டத்திற்கு அமைதி காக்கும் படையினரை வழங்க சீனாவை அழைக்க வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பரிந்துரையை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க ஊடகம் பினான்சியல் டைம்ஸ் முதலில் செய்தி வெளியிட்டது. ஆனால் இப்போது அந்த யோசனை குறித்து எந்த விவாதமும் இல்லை என்று வெள்ளை மாளிகையின் மூத்த நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ உட்பட
பல அதிகாரிகள் அமைதிகளுக்கான பாதையை கண்டுபிடிக்க ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் தான் இந்த நடுநிலை மண்டல திட்டம் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது டிரம்பின் முன்மொழிவுகளில் ஒன்றுகல்ல. ரஷ்யா முன்பு இதே போன்ற ஒரு யோசனையும் கூறியிருந்தது. ஆனால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அந்த நடுநிலை மண்டல நாடுகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பியது. மேலும் அங்கு உள்ள உறுப்பினர்களுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்க வேண்டும் என்றும் ரஷ்யா கூறியது. அப்போது உக்ரைன் இந்த திட்டத்தை நிராகரித்தது. மேலும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி இதே போன்ற பரிந்துரைகளை நிராகரிப்பதாகவும் சீனாவின் எந்த ஒரு ஈடுபாட்டையும் நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டார். செலன்ஸ்கி இந்த மாத தொடக்கத்தில் கூறிய போது, முதலாவதாக சீனா இந்த போரை ஆரம்பத்தில் இருந்து நிறுத்த எங்களுக்கு உதவவில்லை. இரண்டாவதாக ஆளற்ற விமான சந்தையை திறப்பதன் மூலம் சீனா ரஷ்யாவுக்கு உதவியது என்று கூறினார். கிரிமியா ஆக்கிரமிக்கப்பட்ட போதும் சீனா எதுவும் செய்யவில்லை. அதனால் தான் உக்ரைனுக்கு உண்மையில் உதவி தேவைப்பட்ட நேரத்தில் உக்ரைனுக்கு உதவாத நாடுகள் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி அந்த யோசனையை நிராகரித்தார். அதற்கு பதிலாக துருக்கி படைகளை அமைதி காக்கும் பணியில் ஈடுபட அனுமதிப்பதில் உக்ரைன் சிறிது ஆர்வம் காட்டியது. மேலும் மோதலுக்கு ஒரு தீர்வை காண உதவுவதில் துருக்கியும் ஆர்வம் காட்டியுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு திரும்பிய சிறிது நேரத்திலேயே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை முடித்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டார். ஆனால் கடந்த 6 மாதங்களில் அது மிகவும் நுணுக்கமாய் மற்றும் சிக்கலான காரியம் என்று கண்டறிந்துள்ளார். இருப்பினும் இந்த மாதம் ட்ரம்ப் புட்டினை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வந்தார். பாதுகாப்பு உத்தரவாதம் மற்றும் ரஷ்யாவை ஒரு ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்கான கோரிக்கைகள் குறித்து விவாதிக்க அலாஸ்காவில் புட்டினை நேரில் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து உக்ரைனின் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மேலும் போரிடும் நாடுகளுக்கு இடையே நேரடி சந்திப்பு மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சந்திப்புக்கான நம்பிக்கையினையும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக வெளியான அறிக்கைகள் உக்ரைனும் ரஷ்யாவும் போரை முடிவுக்கு கொண்டு வர என்ன விரும்பலாம் என்பது பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த தொடங்கி உள்ளன. ஆக்கிரமிப்பாளராக ரஷ்யாவின் கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு முதலில் முக்கியத்துவம் அளித்தார் ட்ரம்ப். ஆனால் காலப்போக்கில் அதை மாற்றிக் கொண்டார். பின்னர் அதற்கு தலைகளாக புட்டினை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். காரணம், செலன்ஸ்கியையும் புட்டினையும் நேரில் சந்திக்க வைப்பது என்ற ட்ரம்பின் திட்டத்தை செலன்ஸ்கி ஆதரித்தார். ஆனால் புட்டின் மறுத்துவிட்டார். ஆனால் தனது யோசனையை புட்டின் ஏற்றுக்கொண்டார் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். புட்டின் அப்படியாக எதையும் கூறவில்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சு விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார். இது ட்ரம்புக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதையடுத்தே புட்டின் பற்றிய கடுமையான விமர்சனங்களை வெளியிட தொடங்கினார் ட்ரம்ப். மறுபக்கத்தில் இது பற்றி அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு ஐரோப்பிய நாடுகள் செலன்ஸ்கியுடன் பேசின. நேட்டோவில் உள்ள 32 நாடுகளில் 30 நாடுகள் ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள 2 நாடுகள் வட அமெரிக்காவில் உள்ள கனடாவும் அமெரிக்காவும். இதில் கனடாவும் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து உக்ரைனுடன் பேச தொடங்க அமெரிக்கா நேட்டோவில் தனிமைப்படுத்தப்பட்டது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான எல்லையில் அமைந்திருக்கும் ஒரு நடுநிலை மண்டலம் என்ற யோசனையை ஐரோப்பிய அதிகாரிகள் தான் முன்வைத்தனர். மேலும் ரஷ்யா இந்த திட்டத்திற்கு சாதகமாக பதிலளித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் பொலிட்டிகோ மற்றும் பைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. மண்டலத்தின் முழு பரிமாணங்கள் பற்றிய விவரங்கள் தெளிவற்றதாகவே உள்ளன. மேலும் அமெரிக்கா அந்த விவாதங்களில் ஈடுபடவில்லை என்று பொலிட்டிகோ தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த மண்டலத்திற்கு ஒரு அமைதி காக்கும் படை தேவைப்படும். வெளிப்படையாக ஒரு நடுநிலை அமைப்பு அல்லது நாட்டிலிருந்து அமைதி காக்கும் படை தேவைப்படும். சீனாவை ஒரு சாத்தியமான விருப்பமாக ரஷ்யா கூறியதாகவும் ஆனால் அது உடனடியாக நிராகரிக்கப்பட்டதாகவும் பொலிட்டிகோ முதலில் செய்தி வெளியிட்டிருந்தது. ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான சீனாவை அப்படி ஒரு பணியை கையாள அனுமதிப்பதில் உக்ரைனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று பினான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. உக்ரைனின் நட்பு நாடுகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு பேரழிவை தரும் தடைகளை பயன்படுத்துகின்றன. அதனால் ரஷ்யாவுக்கு மிகவும் தேவையான பணப்புழக்கத்தை வழங்க முதலில் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதன் மூலம் சீனா ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. உக்ரைன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்குவதாகவும் ஆயுத உற்பத்தியை மேம்படுத்த உதவுவதாகவும் குற்றம் சாட்டியது. இதன் பின்னணியில் தான் அமைதிப்படையில் சீனாவை கொண்டு வருவதை ஆதரிக்கவில்லை என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது.